மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க. இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற BCE பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வேரை தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்குறோம். இங்கே வந்து பல பேருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்கிறதே தெரியாது. எனக்கே 2 வருஷம் முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் வே கட்டிகிட்டு இருக்கிறாங்க, போட்டுட்டு இருக்கிறாங்கன்றது இங்கே 2 வருஷம் முன்னாடி தான் தெரிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பானாவரத்துக்கும் நெமிலிக்கும் நடுவில் இருக்கிறோம். இந்த ரோடு வந்து பானாவரத்துலேருந்து நெமிலி போகிற ரோடு, அதுக்கு பேரலில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்குறோம். இப்போ இந்த ரோடு இப்போது நம்ம வந்து எந்த ஸ்ட்ரெச்சு பேக்கேஜ் 6ல் நின்றுட்டுருக்கோம். அதாவது குடிபாலாலேருந்து வாலாஜா போகிற ஸ்ட்ரெச்சில் நின்றுட்டுருக்குறோம். இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா 72% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் நேஷ்னல் ஹைவேஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் வந்து 13 கிலோமீட்டர் மேல்பாடியிலேருந்து 13 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இந்த சென்னைக்கு போகிற இந்த லேன் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த லேன் பெங்களூர் போகிற லேன் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல மட்டும் அந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 2 வந்து நடுவில் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், எது தெரியாது நான் காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு 2 ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நம்ம மாற்றணும். அது 2 மாற்றிட்டாங்கன்னா அந்த சைடு 100% கம்ப்ளீட். பட் இந்த பக்கம் 100% கம்ப்ளீட். 13 கிலோமீட்டர் மேல்பாடில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஷோலிங்கர் மலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எனக்கு தெரியல சரியா, பட் இருந்தாலும் அது ஷோலிங்கர் மலைன்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிஞ்சு சொல்லுங்கள். இங்கேருந்து ஷோலிங்கர் 25 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 192.6 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் மார்க்கிங் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு எவ்ரி 100 மீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 192.6 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 192.6 எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் இது வந்து பெங்களூர்லேருந்து 192.6 கிடையாது. இது வந்து ஒஸ்கோட்லேருந்து 192.6. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த ரோடு ஹைவேஸ் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேன்னு பேர் தானே தவிர இந்த எக்ஸ்பிரஸ்வே கம்ப்ளீட்டாக சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகாது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை அவுட்ஸ்கட்ஸ், பெங்களூர் அவுட்ஸ்கட்ஸ். சென்னை அவுட்ஸ்கட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து பெங்களூர் அவுட்ஸ்கட்ஸான ஒஸ்கோட்டை தான் இந்த ரோடு கனெக்ட் பண்ணுது. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து சென்னை 30 கிலோமீட்டர், அதே போல் ஒஸ்கோட்லேருந்து பெங்களூர் 40 கிலோமீட்டர். அவுட்ரு தான் இந்த ரோடு கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த 192.6ன்றது பெங்களூருக்கு இல்லை, ஒஸ்கோட்டிங்கிறது 192.6 கிலோமீட்டர். ஆனால் பெங்களூர் உங்களுக்கே தெரியும் 200 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். அவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் பெங்களூர் வராது. அதே போல் நீங்கள் ஒருத்தர் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேக்கான ரோடு மட்டும் கிடையாது. இதுதான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா ஒருத்தர் இந்த ரோட்டில் போனீங்கன்னா பெங்களூரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மைசூருக்கு போகலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் ரிங் ரோடுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேட்டிலைட் டவுன் ரிங் ரோடு STRRன்னு சொல்லிட்டு பெங்களூரு சுற்றி ஒரு 189 கிலோமீட்டருக்கு ஒரு STRR ரோடு போட்டுட்ருக்குறாங்க. அந்த ரோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு 3 பேக்கேஜில் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது ஓசூர் அவுட்லேருந்து அந்த இடம் எனக்கு தெரியல, ராமநகராவே ஏதோ ஒரு இடம், அது சரியாக தெரியல. ஆனால் அது வந்து 189 கிலோமீட்டர் சர்க்குலர் ரோடு. அந்த ரோடு போட்டு முடிச்சுட்டாங்கன்னா இந்த ரோடு அந்த ரோடு கனெக்ட் ஆகுது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போகாமலே அந்த ரிங் ரோடுக்குள்ளே போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு மைசூருக்கு போயிடலாம். திரும்ப மைசூர்லேருந்து வரும்போது அந்த 100 கிலோமீட்டர் ரிங் ரோடில் வந்து இந்த ரோடை பிடிச்சோம்னா சென்னைக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சென்னை டு பெங்களூர் மைசூர் கம்யூட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோடு இந்த ஸ்ட்ரெச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உண்மையிலே உள்ளபடி ரொம்ப வசதியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ட்ரேடர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போயிட்டு வரதுக்கு. ஈவன் சென்னை டு பெங்களூர் ஒர்க்குக்காக டெய்லியும் கூட போயிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் வந்து ஏசி பஸ்ஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பஸ்ஸஸில் டெய்லியும் கூட போயிட்டு வரலாம். எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஸ்பீடாக அந்த மாதிரியான வசதி இந்த ரோட்டில் வந்து ஹை ஸ்பீடு கம்யூட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இந்த ரோடு போட்டதா இருக்குன்னு. அதே போல் இந்த ரோடோடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து 2 லேன் ரோடு தான். ஆனால் நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் 3 லேன் இருக்குது. ஆனால் இந்த லேன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக்கிங் லேன் கிடையாது. ஏன்னா ஓவர் டேக்கிங் லேன்னா கண்டினியூஸாக லைன் வரும். இது மாதிரி விட்டு இருந்தால் தான் ஓவர் டேக்கிங் லைன். இது வந்து கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. அது இது என்னென்னா சும்மா ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது சர்வீஸ் ரோடு இந்த பக்கம் இடம் இல்லாதனால இது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கான இடம் கிடையாது. ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கான இடம் அந்த பக்கம் தான், சென்ட்ரலில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல, பட் நான் நியூஸில் பார்த்து அந்த ஆர்டிக்கலில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 5 இயர்ஸில் சென்னை டு மைசூர் ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான அலைன்மெண்ட்டும் பார்த்து முடிச்சுட்டாங்க, க்ரீன்ஃபீல்டு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த க்ரீன்ஃபீல்டு அலைன்மெண்ட்டுக்கான இடம் தான் இது
இது வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி அலைன்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க சர்வே பாயிண்ட்ஸு. நீங்கள் ட்விட்டரில் எல்லாமே நியூஸில் வந்து பார்த்தேன் நான். அதுதான் இருக்கும்னு நான் எனக்கு அஃபிஷியலாக தெரியல. ஆனால் இது வந்து இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிறதுக்கான இடம் 2 பக்கமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட்டு கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வர வரைக்கும் நமக்கு சொல்ல முடியாது அது என்னன்றது. ரெண்டாவது, இந்த ரோடோடைய ஸ்பெஷாலிட்டி ஃப்யூச்சரில் 4 லைனாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான இடம் நடுவில் இருக்குது. இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4.5 மீட்டர்ஸ் வித் இருக்குது ஒரு லேனுக்கும். ஸோ தாராளமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக்கிங் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸ்பீட் லிமிட் 120 கார்ஸுக்கு, மற்ற வாகனங்கள் வெஹிக்கிள்ஸுக்கு 80 கொடுத்துருக்காங்க. அதுவே போதுமானது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் வந்ததே தெரியல. அவ்வளோ அற்புதமாக லேண்ட்ஸ்கேப் அருமையாக இருக்குது. மேல்பாடியிலேருந்து இந்த பக்கம் வந்தோம். அந்த பக்கம் வந்து 30 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போட்டிருக்காங்க மேல்பாடியிலேருந்து. ஆனால் அதுக்கப்புறம் ரோடு ஒர்க்ஸு, ட்ரெயின் ட்ராக் இருக்குது, அதில் ஒர்க்கு போயிட்டுருக்குது. இந்த பக்கம் இன்னும் நம்ம வாலாஜா அரக்கோணம் வரைக்கும் இந்த ரோடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாலாஜா டு அரக்கோணம் ஒரு செக்ஷன், அதாவது மொத்தம் 4 பேக்கேஜ் தமிழ்நாட்டில். அதில் முதல் பேக்கேஜ் குடிபாலாலேருந்து வாலாஜா, 2வது பேக்கேஜ் வாலாஜாலேருந்து அரக்கோணம், 3வது பேக்கேஜ் அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம், 4வது பேக்கேஜ் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர். இதில் முதல் பேக்கேஜில் 62% வேலை முடிஞ்சது குடிபாலாலேருந்து வாலாஜா. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்குது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் குடிபாலாலேருந்து வாலாஜா பேக்கேஜ். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நின்றுட்டுருக்கோம். இதுலேயே பார்த்தா 90% முடிச்சிட்ட மாதிரி தான் இருக்காங்க. 62% தான் ஹைவேஸ் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. வாலாஜாவில் இருந்து இன்னும் அரக்கோணம் 50 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இங்கேருந்து. அது வந்து 90% முடிஞ்சிருச்சு. 90%னா ரோடே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு, வெறும் இந்த லேம்பு மட்டும் தான் வைக்கணும். மற்றபடி அது கூட நாங்கள் போய் பார்க்க போகிறோம். பட் அது வீடியோ வந்து அதை எடுத்து போட்டோன்னா அது பெருசாக லென்த்தாக போகாது. இப்போதைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டது. இந்த ஹைவேஸ் NE 07 நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்வே 07. இது வந்து பார்த்திங்கன்னா 2018 மத்திய அரசு அறிவித்து 2020 நிதி ஒதுக்கி 2020 ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டியது கொரோனாவால் தள்ளி போடப்பட்டு 2021 ஜனவரியில் ஆரம்பித்து 2024 முடிக்கப்பட்டிருக்க வேண்டியது. ஒன்றும் முடியல. 2024 ஜூலைன்னாங்க, அப்புறம் அக்டோபர்னாங்க, இப்போ 2025 ஆகஸ்ட்டோ இல்லை ஜூலையிலோ கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்றது அது போக போதும் தெரியும். ஆனால் இந்த பக்கம் பார்த்த வரைக்கும் கிளியராக இருக்குது. ஆந்திரா சைடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று, இந்த ரோடு போட்டுட்டா அந்த STRR ரோடு உங்கள் வேலை நடந்துட்டுருக்கு. அதுக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பெங்களூருக்கு சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸில், மைசூருக்கு 5 ஹவர்ஸில் போக முடியும். அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். அதை தான் பார்க்குறேன். அந்த STRR ரோடு போட்டாங்கன்னா பெங்களூர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மைசூர் போகலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் வரலாம். பூனே பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸை போட்டால் அப்படியே பூனேயில் போயிட்டு அப்படியே பெங்களூர் போயிட்டு மும்பை போய்ட்டு அப்படியே டெல்லி எக்ஸ்பிரஸ்ஸை போயிட்டு அது ஒரு ரூட் இருக்குது டெல்லி போகிறதுக்கு. அதே மாதிரி சூரத் சென்னை எக்ஸ்பிரஸ்ஸையும் போட்டுருக்காங்க. அது வந்து எக்ஸிஸ்டிங் ரோட அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அது நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 192.6 கிலோமீட்டர் இருக்கும். மொத்தம் இதோட லென்த்து 262 கிலோமீட்டர். ஸோ 192லேருந்து இன்னும் பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு. இன்னும் இங்கேருந்து எக்ஸாக்டாக 70 கிலோமீட்டர்ஸ் ஸ்ரீபெரும்புதூர். அதாவது எண்டு பாயிண்ட், ரோடோடைய எண்டு பாயிண்ட்.